கிடந்தேனே மழையாய் வந்து விழுந்தாயே வழித்துணையே வழித்துணையே நீயே. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு வர்ஷினி வைப்ஸ். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் ஆஸ்ட்ரியாவில் ஐஸ் ரீசன் பெல்ட். இது வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஐஸ் கேவ். இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? வாங்க. இந்த ஐஸ் கேவ் ஆஸ்ட்ரியாவில் வெர்ஃபென்கிற ஊரில் இருக்குது. இதுக்கு இப்போ நாங்கள் என்ட்ரி டிக்கெட் எடுக்க போகிறோம். இப்போ நாங்கள் டிக்கெட் எடுத்துட்டு உள்ளே வந்தாச்சு. இங்கேருந்து 20 மினிட்ஸ் வாக்குன்னு போட்டிருக்காங்க கேபிள் கார் எடுக்க. இந்த மலை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டீப்பாகவே இருக்குது. போகிற பாதை எல்லாமே நம்ம வழியில் நடந்து போகும்போது இந்த வியூ, இந்த ஊரோட வியூ வந்து பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த இடத்துலேருந்து பார்க்கக்கூடிய அந்த பனோரமிக் வியூ ஆஃப் த சிட்டி இஸ் ஸோ பியூட்டிஃபுல். அங்கே தான் வந்து கேபிள் கார் இருக்குது. ஸோ அங்கே தான் நம்ம போகணும். இந்த கேபிள் காரோட ரைடு வந்து 3 மினிட்ஸ் இருந்தது. பட் த வியூ வாஸ் அமேசிங். நம்ம மலையில் ஏறுற வாக் டஃப்பாக இருந்தாலும் இந்த நேச்சரோட வியூ அண்ட் இந்த ஊரோட அழகு, இந்த வாக் கண்டிப்பாக வர்த் நான் சொல்லுவேன். அங்கே தான் ஐஸ் கேவ் இருக்குது. அங்கே தான் நம்ம போகணும். அப்படி சுற்றி போகிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும். சூப்பர் ஸ்டீப்பான மலை தான். பட் த ட்ராவல் வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் த வியூ ஆஃப் த மவுண்டன் இஸ் அமேசிங். இன்னைக்கு பாருங்க, வெதர் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பிரைட் சன்னி டே, வெரி குட் ஃபார் ட்ரெக்கிங். 25 டிகிரி வெதர்லேருந்து நம்ம இப்போ ஃப்ரீசர்க்குள்ளே போகிறோம். தட் இஸ் 0 டிகிரி. ஜாக்கெட்லாம் போட்டுட்டு போட்டு ரெடி ஆகிடுச்சு. லெட்ஸ் கோ. இப்போ நம்ம கேவுக்குள்ளே என்டர் ஆக போகிறோம். இங்கே இங்கிலீஷ் அண்ட் ஜெர்மன் 2 லாங்குவேஜ்க்கு கைடு இருக்காங்க. அவங்க பேசிக்காக சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க போகிறாங்க. The roads are a bit too much for us today. We are only going to see the first kilometer. This is also the most beautiful part of the cave and the only with ice covered parts. We are in there for about 60 to 70 minutes. இந்த கேவ் ஃபுல்லாகவே இருட்டாக தான் இருக்கும். தெர் இஸ் நோ எலக்ட்ரிசிட்டி. இதுக்கு வெளிச்சம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் எடுத்துன்னு போகக்கூடிய இந்த ட்ரெடிஷ்னல் கார்பெட் லேம்ப் மட்டும்தான். ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் டு see this cave.
4 பேருக்கு ஒருத்தர் இந்த லேம்பை கையில் வச்சுட்டு நடக்கிறதுங்கிறது நிஜமாவே ஒரு டைம் மிஷின் எடுத்து பின்னாடி நம்ம ட்ராவல் பண்ணி போன மாதிரி இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸைட்டட். இந்த கேவோட டூர் வந்து 1 hour. எங்களோட கைடு கையில் இருக்கிற இந்த I think we agreed that we should take the quite easier way. The easier way is also kind of hard because there are 45-degree stairs waiting for us. Luckily only 60 of those steep stairs and then it gets easier, I promise you. மேஜிக்கல் மெக்னீஷியம் லைட்டை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியே தீரணும். இது ஒரு ஸ்ட்ரிப்பு மாதிரி இருக்குது. இந்த ஸ்ட்ரிப்போட பிரைட்னஸ் இஸ் இன்க்ரெடிபிள் அண்ட் இது கொஞ்ச நாளிலேயே அணைஞ்சு போயிடுறது. திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த மெக்னீஷியம் பிரைட் லைட் வந்து அந்த ஐஸ் மேலே படும்போது அந்த க்ளோ அண்ட் த ப்ளூ கிறிஸ்டல் கிளியர் ஐஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஸ்டன்னிங்காக இருக்குது. த கலர் அண்ட் த டிரான்ஸ்பரன்சி ஆஃப் த ஐஸ் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். இந்த கேவுக்குள்ளே இவ்வளோ ஸ்டீப்பான படிக்கட்டு ஏறுறது தாங்க இங்கே பெரிய சேலஞ்சு. இந்த கேவை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு அப்ராக்சிமேட்லி 1400 ஸ்டெப்ஸ் நம்ம நடக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. See, just have a look at this beautiful ice glow inside the ice cave. இதை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது நம்ம கண்ணுக்கு ஒரு சூப்பர் ட்ரீட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். இதோட இந்த ஐஸ் கேவ் டூர் முடிஞ்சது. இந்த ட்ரிப்பை கண்டிப்பாக நான் ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ்னு தான் சொல்லுவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வர்ஷினி வைப்ஸ் ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் ட்ராவல் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை.